இந்த செடி இது வந்து பீட்ரூட் மாதிரி இருக்கும். நான் எப்படி வந்து வெத்தலைவள்ளி கிழங்குல ஒரு பீட்ரூட் கலரில் சொல்லணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சக்கரவள்ளி கிழங்கு. இது எப்படியோ வேறு அமைச்சிருக்கு பாருங்க. இது இடம் பார்த்தாம அப்படியே கிளாஸோட ஷேப்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சு. நம்ம இந்த டம்ளரில் வச்சுருந்தோம், அந்த வடிவத்துக்கு வேறெல்லாம் மறுபடியும் ரிட்டர்னாக அந்த அதே அளவில் வந்துருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நேரத்தை பாருங்க, அப்படியே வந்து பீட்ரூட் மாதிரி இருக்கும். உள்ள ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் அதே நேரத்தில் தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், நிறையா கொடி எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு வகை. அது இல்லாமல் இதில் ஒரு 2 வகை இருக்குது நம்மக்கிட்ட. 10 கிலோ கிட்ட கிடச்சிது இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா. இதில் வந்து நாங்கள் கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டோம். இது இன்னுமே இருக்குது, ஒரு 3 கிலோ 4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் விதைக்கு எப்படி பயன்படுத்தோம் அப்படின்னா, அடுத்தது வந்து நம்மளுக்கு கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை மஞ்சள், இன்னும் வந்து வெண்மஞ்சள் இருக்குது. இப்போ அந்த இஞ்சி வர்றதே கிடையாது. நம்மளுக்கு வர்ற இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெருசு வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு இஞ்சி. நம்ம இங்கே போன வருஷம் நடவு பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு இஞ்சி போட்டுருவோம். இதோட வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்தினாலே முள்ளங்கி மாதிரி இருக்கும், வெள்ளை வெள்ளையாக. இதை வந்து நம்ம இதை காய வச்சு அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நம்ம வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கலாம். ரொம்ப பச்சையெல்லாம் குழந்தைங்களுக்கு குறிப்பாக கொடுப்பாங்க. அதுதான் இதோட சிறப்பு. எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம சும்மா ஒரே ஒரு கிழங்கு அப்படி வச்சு விட்டோம்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும். வணக்கம், நான் வந்து உங்கள் உழுதுன் சுந்தர் பேசுகிறேன். பிரதர், இப்போ வந்து இந்தியாவில் வந்து கிழங்கு ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது. இன்றைக்கி அழிவில் விளிம்பில் வந்து நிறைய ரகங்கள் போயிடுச்சு, நிறைய ரகங்கள் அழிஞ்சு போயிடுச்சு அந்த கிழங்கு வகைகளில். ஒரு சில கிழங்கு வகைகள் தான் மக்களுக்கு தெரியுது, அவர்கள் பயிரிட்டு உண்பதும் ஒரு சில கிழங்கு வகைகள் தான். அந்த கிழங்கு ரகங்கள் என்னென்ன கிழங்கு ரகங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அந்த வெரைட்டிலாம் பற்றி நமக்கு சொல்லிடுங்க பிரதர். கண்டிப்பாக. நம்ம முன்னோர்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா தமிழகம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிழங்குகள் பிரதான உணவாக இருந்தது. 2 விஷயம் தான் நம்மளோட முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தும். ஒன்று தானியங்கள், ரெண்டாவது கிழங்கு. நம்ம அரிசியோ இல்லை காய்கறிகளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் உணவு எடுத்துருந்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் கிழங்குன்றதே ரொம்ப அரிதான ஒன்றா இருக்குது. நம்ம உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதை தவிர்த்து வேறு எந்த கிழங்கும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம உணவு அந்த கிழங்குகளை மறுபடியும் வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் ஒரு ஊட்டச்சத்து இல்லாத உணவு தான் எல்லாரும் கிடைச்சிட்டு. நம்ம ஊட்டச்சத்துக்காக நிறைய என்ன பண்ணுறோம், மருத்துவமோ இல்லை வந்து ஒரு சத்து மாவோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று தான் யோசிக்கிறோம். தவிர நம்ம உணவு மூலியமாக எப்படி அந்த ஊட்டச்சத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. அதுக்கான தீர்வாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மகிட்ட பல வகையான வந்து பாரம்பரிய கிழங்கு வகைகள் இருக்குது. அப்போ அதுலேருந்து எப்படி நம்மளோட ஊட்டச்சத்தை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் கிழங்களோட பிரதான சிறப்பு என்னென்னா, அது வந்து ஒரு தங்கம் மாதிரி, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக முன்னோர்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது உணவுகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு தான். அவங்களுக்கு தங்கத்தோட ஒரு விலை மதிப்பெல்லாம் வறட்சி காலங்களில், பெரும் வறட்சியில் இந்தியாவில் நடந்ததில் உலகத்தில் நடக்கும்போதும் கூட இந்த கிழங்குகள் தான் அதிகமாக வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து அவங்கள கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஒரு வெத்தலை கிழங்குல காவலிக்க நம்ம சொல்லக்கூடியது இந்த மாதிரி கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட நிலத்துக்குள்ளே வச்சுக்க முடியும். ஒன்றுமே கெட்டு போகாது. இது விளைஞ்சிருச்சு அதனால இது அறுவடை பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உருளைக்கிழங்கோ இல்லை மற்ற எந்த கிழங்கோ எடுத்துக்க நம்ம நல்லா பயன்படுத்துது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கெட்டு போய்டும். ஒரு 2 மாதம் கூட தாங்காது நம்மளோட இது. ஆனால் இந்த வெத்தலை கிழங்கு இது மாதிரி பல ரகங்கள் இருக்குது. ஆள்வள்ளி கிழங்கு, ராசவள்ளி கிழங்கு, இப்போ நிறைய சொல்லிகிட்டே போவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கிழங்கு ஒரு நம்ம 100 கிராமில் ஒரு கிழங்கு நடவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ 20 கிலோ நம்ம நல்லா வந்து அந்த நடவு முறையை சரியாக பண்ணியிருந்தோம்னா 50 கிலோ வரைக்கும் ஒரு கிழங்கு சின்ன கிழங்குல அறுவடை பண்ண முடியும். அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்ச மெனக்கெட்டில் எந்த இதுவும் தேவையில்லை. நம்ம வந்து கிழங்கு நடவு பண்ணால் போதும், மழையிலே வளர்ந்துடும். 2 வருஷம் 3 வருஷம் கூட நிலத்துக்குள்ளே வச்சுக்கலாம். வேணும்னா அறுவடை பண்ணலாம், இல்லைன்னா நிலத்துக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போ யாருக்கும் தெரியாது உங்ககிட்ட வந்து ஒரு உணவு இருக்குது. இப்படி நீங்கள் ஒரு 50 செடி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு தேவையான உணவை நீங்கள் இந்த கிழங்கு மூலியமாக எடுத்துக்க முடியும். அதுதான் அதோட பிரதான சிறப்பு. அப்போ நம்ம இந்த கிழங்குல எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், இல்லை என்னென்ன இருந்துச்சு. அப்போ நம்ம தோட்டத்தில் என்ன பண்ண, நம்ம தொடச்சா வந்து 2016-17 பிறகு நம்ம பாரம்பரிய விதைகளை தேடுறோம். நெல், காய்கறி, சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே தேடுறோம். அதில் தொடச்சா நம்ம நிறைய பயணம் பண்ணும்போது நம்மளுக்கு மக்கள் நிறைய சொல்கிறது என்னன்னா, அதிகமாக முன்னோர்கள் உணவுகள் எடுத்துக்கிட்டு இந்த கிழங்கை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல, அது வரைக்கும் கிழங்கை பற்றி பெரிய அளவில் புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கிழங்கு தான் அதிகமாக சேகரிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 40-50 வகையான கிழங்குல இந்த வருஷம் சேகரித்து நம்ம தோட்டத்தில் விதை வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். போன வருஷம் வந்து 18 வெரைட்டி தான் நம்ம நடவு பண்ணி மட்டும் கிடைச்சாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தமிழ் ஃபுல்லாக பயணம் பண்ணி, இல்லை தமிழகத்துக்கு வெளியே கர்நாடகா, ஆந்திரா, இல்லை கேரளா போன்ற பகுதியிலிருந்து சில கிழங்குகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட கிழங்குகள். இந்த கிழங்குல நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இந்த வருஷம் நடவு பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து இந்த கிழங்கு சம்மந்தமான விழிப்புணர்வுக்காக நிறையா நம்ம கண்காட்சி அந்த மாதிரி நடத்த திட்டமிட்டிருக்கோம். இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குது, குறிப்பாக வந்து நாம் இந்த வருஷம் என்ன நடவு பண்ண போகிறோம், நான் என்னென்ன ரகங்கள் கிழங்குலாம் சேகரிச்சிருக்கேன் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய கிழங்குல ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை கிழங்கு, இல்லை ஆள்வள்ளி கிழங்கு, இல்லை ராசவள்ளி கிழங்குன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பேர்கள் பல விதமாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், டயஸ்கோரான்னு சொல்லக்கூடிய அந்த இதில் தான் வருது.
இதில் ஆனால் வகைகள் இருக்குது. இப்போ நம்ம எப்படி வெத்தலை இப்போ நம்ம ஒரு தக்காளியில் எப்படி மிளகாவில் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கிழங்குல இந்த குறிப்பாக இந்த வெத்தலை கிழங்குல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரகங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க 50 ரகங்கள் 100 ரகங்கள் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வெத்தலை செடி மாதிரி இருக்கும். இந்த செடி நம்ம இங்கே அறுவடை பண்ணிட்டோம், நம்ம அதோட இதை பார்க்கலாம். இதை நம்ம நடவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த அளவு சைஸ் இந்த இதோட இந்த அளவுக்கு நீங்கள் கிழங்கு நடவு பண்ணால் போதும். ஒரு 100 கிராமில் 150 கிராம் நடவு பண்ணால் போதும். இதோட நம்மளுக்கு அறுவடை எந்த அளவுக்கு கிடைக்குன்னா ஒரு 10 கிலோ மினிமம் 15 கிலோ கிடைக்கும். ஒரு நல்ல நடவு முறையில் பண்ணிங்கன்னா 25 கிலோ 30 கிலோ வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணலாம். இதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பாரம்பரிய கிழங்குல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாயு தொல்லைன்னு சொல்லக்கூடிய நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலோ இல்லை மற்ற கிழங்குகள் சாப்பிட்டாலும் நம்ம சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு வாயு தொல்லை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படிலாம் கிடையாது. நம்மளோட பாரம்பரிய கிழங்குல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் எந்த தொந்தரவும் கொடுக்காது நம்மளுக்கு வந்து. அப்போ நம்ம இந்த மாதிரி கிழங்குல நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் இது கெட்டு போகாது. நீங்கள் இப்போ வந்து இது அறுவடை பண்ணி வச்சுட்டீங்க வெளியே வச்சிட்டிங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் வெளியே வச்சிங்கனாலும் கெட்டு போகுது. மண்ணுக்குள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம், 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சுக்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிழங்கு அந்த மாதிரி தோட்டத்தில் போடுவோம். ஒவ்வொரு குழம்பு குறைஞ்சது வந்து 10 15 கிலோ நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக கிடைக்குது. இதை வந்து நாங்கள் குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு வந்து கிழங்குகள் வெளியே வாங்குறதே கிடையாது. நம்ம உருளைக்கிழங்குல மற்ற கிழங்குகளும் வெளியே வாங்குறது கிடையாது. இந்த கிழங்குலே பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் நாங்கள் அதிகமாக சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். இது இல்லாமல் அதுக்கடுத்தமாக நம்ம நிறைய கிழங்குல சேகரித்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது காவலி கிழங்கு. இது வந்து ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இது வந்து கொடி உருளைன்னு சொல்கிறாங்க. கொடியிலே காய்க்கும். நம்ம எப்படி உருளைக்கிழங்கு மண்ணில் காய்க்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து இது கொடியில் காய்க்கும். இது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். இது சின்ன சைஸ். ஆக்சுவலி ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ 1 கிலோ கூட இங்கே வரும். ஒரே ஒரு கிழங்கு ஒரு கொடிக்கு நாங்கள் வந்து 25 கிலோ 30 கிலோ கூட எடுக்க முடியும். ஒரே ஒரு கொடி இந்த ஒரு கிழங்கு வச்சிங்கன்னா ஒரு 30 கிலோ 40 கிழங்கு வரைக்கும் நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். அப்போ இந்த கிழங்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வச்சுக்க முடியும், கெட்டு போகுது. அதுக்கப்புறம் இது முளைச்சிடும். நம்ம வந்து விதை கிழங்காக பயன்படுத்தலாம். இது வந்து அவ்வளோ உடம்புக்கு அருமையானது. நீங்கள் இதை எப்படினாலும் பயன்படுத்தலாம். உருளைக்கிழங்கு எப்படிலாம் பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நம்ம உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்தது அதெல்லாம் மலைக்கான ரகம் உருளைக்கிழங்கு வந்து. உருளைக்கிழங்குலேயும் நாட்டு ரகங்கள் நிறைய இருக்குது. ஆனாலுமே உருளைக்கிழங்கு நம்ம நிலத்துக்கான சமவெளிக்கானது கிடையாது. இப்போ சமவெளிக்கான கிழங்குகள் மட்டும் தான் நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். இப்போ சமவெளியில் அதிகமாக வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை கிழங்கும் இந்த காவலி கிழங்கும் தான். இதுக்கு அடுத்து தான் எல்லா கிழங்குகளுமே நம்மக்கிட்ட உணவுல வருது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வெத்தலை உள்ள கிழங்குல ஒரு வெரைட்டி தான். இது என்னன்னா இந்த வெத்தலை கிழங்கு எப்படி நம்ம நடவு பண்ணால் மண்ணில் பெருசாக வரும் அதே மாதிரி கொடியில் காய்க்கும். இப்போ நம்ம ஒரு 10 ரகம் 15 ரகம் சொல்கிறோன்னா அதில் ஒரு 6 ரகம் பார்த்தீங்கன்னா கொடியில் காய்க்கும். கொடி அதற்கு நிலத்துலேயும் இந்த மாதிரி கிழங்கு பெருசாக வரும். அது இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு இலைக்கு ஒரு சின்ன சின்ன காய் வரும் நிறைய சைஸில். இதுவும் அதே தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கொடியில் காய்க்கிறது தான். இதோட வகைகள் இது வந்து ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து செவ்வலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெரைட்டி. இது தண்ணி கிழங்கு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றவள்ளி கிழங்குல ஒவ்வொரு ரகங்கள். இது மாதிரி கொம்பு இன்னும் நீளமாக வரும். இவ்வளோ நீளம் கூட அந்த கொம்பு வரும். அது மாதிரி ஒரு ரகம் இருக்குது. இதே நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியும், விதைக்கு பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே ஒரு நேரத்தில் இருக்கும். இப்போ இந்த கிழங்கு எடுக்கிறீங்க நீங்கள் கிள்ளி பார்க்குறீங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு நிறம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிழங்கு நம்ம வந்து இது வந்து பீட்ரூட் மாதிரியே இருக்கும். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பீட்ரூட்டை கட் பண்ணால் எப்படிமா அதே உள்ள ஃபுல்லாகவே அதே மாதிரி இருக்கும். இதில் வந்து மேலே மட்டும் தான் அந்த கலர் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த கிழங்கு பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து அப்படியே ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிழங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறத்தில் இருக்கும். ஒரு சிலது வந்து இப்போ இருவரும் மஞ்சள் கலர் இருக்குது. இப்போ நம்ம இந்த வெத்தலை கிழங்குல மட்டுமே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம், ஊதா நிறம், சிவப்பு நிறம். அப்போ அந்த மாதிரி எல்லா நிறங்களையும் இருக்குது. இந்த வெள்ளை நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரகம் இருக்குது. சிவப்பில் ஒரு 2-3 ரகம் இருக்குது. மஞ்சளில் ஒரு 2-3 ரகம் இருக்குது. இதில் என்னென்னா ஒவ்வொன்றத்தில் இப்போ இந்த கிழங்குல வந்து அடியில் மட்டும் தான் கிழங்கு வைக்கும். இது மஞ்சள் கிழங்கு. இது ஏனப்பாதை கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை விசிறி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்படி கையை விரிச்ச மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எலிஃபென்ட் ஃபுட் யாம்னு சொல்லுவாங்க இந்த ஆங்கிலத்தை சொல்லும்போது. இது வந்து உங்களுக்கு சின்ன விதைக்கிழங்காக வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக வரும். அப்படி இவ்வளோ பெரிய கிழங்கு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ கிழங்கு ஒரே கிழங்கு நீங்கள் எடுக்க முடியும். இந்த யானையோட பாதை மாதிரி இருக்கும் அதோட அறுவடை பார்த்தீங்கன்னா. இப்போ இது வந்து ரொம்ப சிறப்பு மிக்க. இதை கட் பண்ணிங்கன்னா உள்ள ஃபுல்லாக அப்படியே எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து ஒரு வெரைட்டி. இப்போ இதே மாதிரி வந்து இது வந்து சிவப்பு கலர் இருக்கும். இது வந்து கொடியில் எடுத்தது. இதே கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது நிலத்துலேருந்து எடுத்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அப்படியே பீட்ரூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த நிறங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம அறுத்து விதைக்கிழங்காக வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நாள் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலத்துலேருந்து எடுத்தது தான். இது நிலத்துலேருந்து எடுத்து. ஆனால் இது வந்து கொஞ்ச நாள் நம்ம விதைக்கிழங்காக என்ன பண்ணுவோம், இப்போ இந்த மாதிரி கிழங்கு அறுவடை பண்ணுறோன்னா கொஞ்சமாக அறுத்து நம்ம வச்சுட்டோம்னா இந்த மாதிரி முளைச்சிரும். ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வந்து பருவம் வந்து முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நிலத்தில் நடவு பண்ணிடலாம். இது வந்து வெத்தலை வெளியில் இருக்கக்கூடிய வேற ரகம் தான். இது ஒரு ரகம்.
இது வந்து வெத்தலை வெளியில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ரகம். அதாவது இது ஒரு கிழங்கு மாதிரியே இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப கடினமான ரகம். இது நிறைய பேர் இது விரும்ப மாட்டாங்க. அது ட்ரைபல் மக்கள் தான் இது அதிகமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா இது நம்ம ஆளுங்க எல்லாம் சமவெளியில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே எப்படியோட மனப்பான்மை இருப்பாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரகம் நம்மகிட்ட இருக்குது. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெள்ளையர்னு இருக்கும், அவ்வளோ கெட்டியாக இருக்காது. வேர்கள் இருந்தாலும் இது வந்து கெட்டியாக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஏரியினாலும் இந்த கிழங்கு வந்து உடையாது. இப்போ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி கிழங்குல நம்ம சமவெளி மக்கள் விரும்புறதில்லை. ஆனால் இது ரொம்ப உடலுக்கு நல்லது. வெத்தலை கிழங்குல வேறு நிறைய ரகங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் அதே தான். இது ஒரு வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா வெத்தலை கிழங்குல ஒரு ரகம். இதுவும் நம்ம விதைக்காக வச்சுருந்தோம், முளைச்சிருச்சு. இது நடவு பண்ணுற முறையில் இன்னொரு இது இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாணம், இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக வந்து இப்போ நார்மலாக இருக்கிறதா. இதில் எதுவுமே சாணம் தடவலை. இப்போ இதில் சாணம் தடவை வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லாக சாணம் தடவை இருக்கும். நீங்கள் சாணம் தடவிங்கன்னா சீக்கிரமாக முளைச்சிரும். விதை கிழங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ணி ஒரு மாதத்துக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாணம் தடவி வச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10-20 நாள் இவ்வளோ உயரத்துக்கு கொடி வந்ததுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணிவிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு நம்ம அதிகமாக அப்போலேருந்தே பயன்படுத்திட்டு வரோம். குறிப்பாக நம்மளோட விழாக்களில் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக இருக்கும், எல்லா விழாக்கள்லையும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல நிறங்கள் இருக்குது, பல வகைகள் இருக்குது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தட்டில் வச்சுருக்கல முளைக்க வச்சுருக்கோம். இது எல்லாமே சக்கரவள்ளியில் வரக்கூடிய ரகங்கள் தான். இது என்னென்ன இருக்குது, நம்மகிட்ட எத்தனை ரகங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 10 ரகம் இந்த வருஷம் நம்ம வந்து சேகரிச்சிருக்கோம். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே கிராமங்களில் விவசாயிங்க சாகுபடி பண்ணுற ரகம். இது வந்து கமர்ஷியலாக அதிக பேர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய ரகங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கிழங்குகளை முளைக்க வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து விதை கிழங்கு வந்துச்சுன்னா இது எப்படி நடவு பண்ணுவாங்க? சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா கொடியை வச்சு தான் நடவு பண்ணுவாங்க. அதனால் கொடி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொடியை வந்து கிள்ளி இந்த மாதிரி வேறு வரும். அந்த கொடியோட கிழங்குல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு வரும். இந்த வேரை வந்து மண்ணில் வச்சாங்கன்னா அப்படியே முளைச்சிக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு சில இப்போ நம்ம வந்து நேரங்களில் வெளியேந்து சேகரிக்கும் போது நம்மகிட்ட கொடியே கிடைக்காது. இப்போ நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லேருந்து எனக்கு கொடி வரணும்னா காஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி கிழங்கு எனக்கு அனுப்புவாங்க நண்பர்கள். அதை நான் என்ன பண்ணுவேன்னா, தண்ணியில் இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி கிழங்கு வச்சுட்டோன்னா இந்த மாதிரி அழகாக வேர் வந்துடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம எதுவும் பண்ணல, தண்ணியில் அப்படியே வந்து தண்ணி பிடிச்சி அதில் வந்து இந்த கிழங்கை வச்சுட்டோம். உடனே வேர் வந்துடும். வேர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, செடி இது மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியாக வந்து செடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை பருவ எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை ஒவ்வொன்றா இந்த மாதிரி உடச்சிருவோம். இந்த மாதிரி உடச்சி எடுத்து நம்ம நிலத்தை நடவு பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்று. இப்போ வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இதில் 2 கொடி எடுத்துட்டோம். இது 3வது கொடி, இது 4வது கொடி. இந்த மாதிரி இது வச்சுட்டா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடி இருக்குது. இது அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வச்சுட்டோம்னா இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அது கொடி வளர்ந்துடும். நம்ம இந்த மாதிரி எடுத்த கொடிகளை நம்ம மறுபடியும் நிலத்தில் வந்து நடவு பண்ணிக்கலாம். இது வந்து இது ஒரு வெரைட்டி. இந்த பார்த்தீங்கன்னா இதுலேயும் சக்கரவள்ளியில் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 5-6 நிறங்கள் இருக்குது. வெள்ளை கலரில், கொஞ்சம் பிங்க் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, ஆரஞ்சு கலரில், இன்னும் நல்லா ஒரு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அடர் மஞ்சளாக ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறங்களில் நிறைய கிழங்கு 10 வெரைட்டி கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு வெரைட்டி. இதோட இலை அமைப்பு இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா அதோட இலை அமைப்பு மாதிரி இருக்கும். இதோட இலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் வந்து உங்களுக்கு சக்கரவள்ளி தான். இப்போ இதோட நிறமே பாருங்கள், ஒரு சில வடிவம் மட்டும் தான் மாறி இருக்கும். இதில் நிறமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இருக்கும். அப்போ இது ஒரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகை. இதோட இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படி கை விரல் நீட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொரு நிறம் கூட இன்னொரு வகை வச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இலை இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இலைகள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை. இதோட இலை அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்துக்கு மேலே இந்த கிழங்கு தண்ணியிலே வச்சுருக்கோம். நிறைய கொடி எடுத்துட்டோம். நம்ம மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்குது. இதோட இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கிழங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நிறமாக ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது. அடுத்தது இந்த வெரைட்டி. இது வந்து வெள்ளையாக இருக்கும் பாருங்க. இதோட தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் அதோட வேர்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இதோட இலையமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அப்படியே ஊசியாக இருக்கும். அடுத்தது இந்த செடி. இது வந்து பீட்ரூட் மாதிரி இருக்கும். நான் எப்படி வந்து வெத்தலைவள்ளி கிழங்குல ஒரு பீட்ரூட் கலரில் சொல்லணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சக்கரவள்ளி கிழங்கு. இது எப்படி வேறு அமைச்சிருக்கு பாருங்க. இது இடம் பார்த்தாம அப்படியே கிளாஸோட ஷேப்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சு. நம்ம இந்த டம்ளரில் வச்சுருந்தோம், அந்த வடிவத்துக்கு வேறெல்லாம் மறுபடியும் ரிட்டர்னாக அதே அளவில் வந்துருக்கு.
இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நேரத்தை பாருங்க, அப்படியே வந்து பீட்ரூட் மாதிரி இருக்கும் உள்ள. ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் அதே நேரத்தில் தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், நிறையா கொடி எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு வகை. அது இல்லாமல் இதில் ஒரு 2 வகை இருக்குது நம்மக்கிட்ட. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இலை அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வேர் கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் செடியோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக நீளமாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இங்கே நான் கடலூர் பகுதியிலேருந்து சேகரித்தேன். இது சைஸு இந்த அளவு தான் கிழங்கு அறுவடை பண்ணுறாங்க. நாங்கள் சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த அறுவடை சைஸே இதே தான். ஆனால் இதோட சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு வீட்டுக்கு 2 கிலோ கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து நடவு பண்ணி வச்சேன். இப்போ கொடி வந்துருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம விதைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 2 வெரைட்டி எடுக்காமல் வச்சுருக்கோம். அது வந்து செடி இப்போ தான் முதல் முறையாக வச்சுருக்கனால அது இல்லாமல் இப்போ இன்னொரு வெரைட்டி இருக்குது பாருங்க. இது இப்போ தான் ஆரோவிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வேர் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வருது, ஒரு 3 நாள் ஆகுது வச்சு, துளிரும் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரகங்களை தேடி நம்ம சேகரித்து அதை வந்து மறு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெத்தவள்ளி கிழங்குல பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. அப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 வெரைட்டி இருக்கும், இதில் ஒரு 10 வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது. இதில் 10 வெரைட்டி மேலேயே இருக்குது. ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வெத்தவள்ளியில் ஒரு 10 வெரைட்டி தான் இருக்குது நம்ம ஒரு கலெக்ட் பண்ணதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மஞ்சள் வகைகள்லாம் பார்க்கலாம். இதுலேயுமே நிறைய ரகங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பார்த்திங்கன்னா இது நாட்டு மஞ்சள். ஈரோடு குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் மஞ்சள் சாகுபடி அதிகமாக பண்ணுறாங்க. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நிறைய வீரிய ரகங்கள் வந்துருச்சு. ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப 6 மாதம் விளையக்கூடிய மஞ்சள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மஞ்சளோட வயசு பார்த்திங்கன்னா 10 மாதம் கணக்கு வரும். விதைக்கு எடுத்தாங்கன்னா 11 மாதம் 12 மாதம் ஆகிடும். இதுதான் நம்ம உடம்புக்கு சிறப்பு. ஆனால் இப்போ வந்து விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்காக நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீரிய மஞ்சள்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க. அது நம்ம உடலுக்கு கொஞ்சமும் வந்து பயனளிக்காது. இப்போ இது மஞ்சளில் பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, 2 வெரைட்டி நல்ல நாட்டுரங்கள் கலெக்ட் பண்ணோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நம்ம மஞ்சளே கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லக்கூடியது. நம்ம முகப்பூச்சிக்கு அதாவது நம்ம மேலே அழகுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த கஸ்தூரி மஞ்சள். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிள்ளினீங்கன்னா உள்ளே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதோட நிறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை மஞ்சள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மஞ்சள். இதை உடச்சிங்கன்னா பச்சை நேரத்தில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை நேரத்தில் இருக்கும். இது விதைக்காக வச்சுருக்கோம், அதனால் இது ஃபுல்லாக உடைக்க முடியாது. ஆனால் இது வந்து பச்சை நேரத்தில் வரக்கூடியது. அடுத்தது உங்களுக்கு கரு மஞ்சள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரு மஞ்சள். நான் உங்களுக்கு கிள்ளி காட்டுறேன். சரி, இது கரு இஞ்சி. இது கரு மஞ்சள் கிடையாது. கரு மஞ்சள் வந்து இதுதான் கரு மஞ்சள். நிறம் வந்து கொஞ்சம் நீல கலர் தான் இருக்கும். ஆனால் இது கரு மஞ்சள். நம்மகிட்ட நீல இஞ்சியும் இருக்குது. அதுவும் காட்டுறேன். ஆனால் இது வந்து கிள்ள முடியாது. கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து கத்திரிப்பு கலரில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீளமும் ஒரு அடர் நீளமாக இருக்கும். இது நம்ம மஞ்சள் வந்து என்னென்ன வெரைட்டி பார்த்தோன்னா இது நார்மலாக சொன்னது ஈரோட்டோட நாட்டு மஞ்சள். அடுத்தது வந்து நம்மளுக்கு கஸ்தூரி மஞ்சள், கரு மஞ்சள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை மஞ்சள். இன்னும் வந்து வெண்மஞ்சள் இருக்குது. ஒரு சில நிறைய ரகங்கள் இருக்குது. அப்போ நம்மகிட்ட 4 மஞ்சள் ரகம் இப்போதைக்கு கையில் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 2 ரகங்கள் வந்து நம்ம மஞ்சள் வந்து சேகரிச்சிருக்கோம், நண்பர்கள்கிட்ட இருக்குது. இப்போ மஞ்சளை பொறுத்து நம்ம ஒரு மஞ்சள் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இவ்வளோ ரகங்கள் இருக்குது. அடுத்தது இஞ்சியில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம நாட்டு இஞ்சி. இப்போ அந்த இஞ்சி வர்றதே கிடையாது. நம்மளுக்கு வர்ற இஞ்சிலாம் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெருசு வருது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு இஞ்சி. நம்ம இங்கே போன வருஷம் நடவு பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு இஞ்சி போட்டிருக்கோம். இதோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்தினாலே போதும் இந்த நாட்டு இஞ்சி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் இஞ்சிலே பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்குது. இது வந்து மஞ்சள் மாதிரியே இருக்கும் இந்த இஞ்சி. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காவோட வாசம் வரும். இந்த நீங்கள் சாப்பிடலாம், அப்படியே வச்சா கூட சாப்பிட்லாம். மாங்காய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இது குறிப்பாக துவையல் பண்ணுறாங்க. ஊறுகாய் மாதிரி துவையல் மாதிரி பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாங்காய் இஞ்சியில். இது இப்போ இந்த பகுதிக்கு சமவெளி பகுதிக்கு இந்த மாங்காய் இஞ்சி எளிமையாக சாகுபடி பண்ணலாம். நீங்கள் ஒரு சின்னதாக இந்த கிழங்கு நடவு பண்ணிங்கன்னா ஒரு கிலோ கிழங்கு எடுக்க முடியும். இந்த சின்ன பீஸில் வந்து நடவு பண்ணி 1 கிலோ. நல்லா பெருசாக வைக்கிறீங்கன்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கிழங்கு எடுக்கலாம். இந்த சின்ன இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நாட்டு இஞ்சி, மாங்காய் இஞ்சி, அப்புறம் உங்களுக்கு
கரு இஞ்சி. இது பார்த்தீங்கன்னா கரு இஞ்சி. உங்களுக்கு இந்த மூணும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு இருக்குது. இஞ்சியில் இன்னும் வந்து சிகப்பு இஞ்சி இருக்குது, இன்னும் ஒரு சில ரகங்கள் இருக்குது. நம்ம நாட்டு இஞ்சியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து கொல்லிமலையிலேருந்து கிடைக்கக்கூடிய நாட்டு இஞ்சி. இது மாங்காய் இஞ்சி நம்ம இந்த சமையல் பகுதியில் நிறைய சாகுபடி பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த கரு இஞ்சி, இந்த மூணு வந்து நம்ம இந்த வருஷம் கலெக்ட் பண்ண ரகங்கள் இஞ்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அடுத்தது நம்ம இஞ்சிக்கு அப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது கரைவெட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இது ஆரோ ரூட்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், இல்லை அருரூட்டி மாவுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு கஞ்சி, அதாவது அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சத்து மாவு மாதிரி அரைச்சி இல்லை கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பேதி வந்து சரியாகும்னு சொல்லுவாங்க. இன்னமும் வந்து கிராமத்தில் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இந்த அருரூட்டி கிழங்கு வந்து சாகுபடி பண்ணுறாங்க. அது இந்த மாதிரி வந்து நீங்கள் கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கும். முள்ளங்கி மாதிரி இருக்கும் வெள்ளை வெள்ளையாக. இதை வந்து நம்ம இதை அரைச்சி காய வச்சு அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நம்ம வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கலாம். ரொம்ப பச்சையெல்லாம் குழந்தைங்களுக்கு குறிப்பாக கொடுப்பாங்க. அதுதான் இதோட சிறப்பு. இது பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியான்னு இருக்கும். இது முத்தனை கிழங்குன்றதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பச்சை நிறத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பக்கத்துலேயும் நம்ம எடுத்துடும். இது வந்து விதைக்கான கிழங்கு. இது வந்து இந்த கரைவெட்டி கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது, மருத்துவ குணம் வாய்ந்தது. இது எதுவுமே தேவையில்லை, நம்ம தண்ணி போகிற வாய்க்காலில் வச்சுட்டோம்னா போதும். தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ரொம்ப சிறப்பான அறுவடை கொடுக்கும். அதெல்லாம் மாதிரி இது வந்து ஒரு இது சின்னதாக இருக்குது. இவ்வளோ நீளத்துக்கு நாங்கள் போன வருஷம் அறுவடை பண்ணோம். முள்ளங்கி மாதிரி நீளமாக வந்துடுச்சு. நம்ம சிறப்பாக கிடைக்கும். நம்ம தண்ணி தேங்குற இடங்களே இதை குறிப்பாக வைக்கலாம். நிழலே நல்லா வளரக்கூடியது. இதுலேயுமே இன்னொரு ரகம் இருக்குது, நம்ம இந்த வருஷம் வந்து சேகரித்த ரகம். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அருரூட்டி கிழங்கு தான். இது வேறு ஒரு வகை. இது பார்த்திங்கன்னா சிகப்பாக, இந்த செடி எப்படி பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் இருக்கு இல்லையா, இதோட செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிகப்பாக வரும். அதில் வந்து கொஞ்சம் நிறங்கள் வந்து கலந்த மாதிரி வரும். இந்த கிழங்கு இந்த வருஷம் சேகரித்த ஒரு ரகம். இதோட கிழங்குலாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சும்மா இது வந்து நான் சொல்ல குறைஞ்சபட்ச அறுவடை. இது எளிமையாக எந்த இதுவும் பண்ணாமல் தண்ணி கூட பெரிய பராமரிப்பு இல்லாமல் கிடச்ச அறுவடை. ஒரு செடியில் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியில் எடுத்த கிழங்கு பார்க்கலாம். என்னோட இது மாதிரி இருக்கு. இது எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம சும்மா ஒரே ஒரு கிழங்கு அப்படி வச்சு விட்டோம்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த சிறுவள்ளி கிழங்கு. இது வந்து குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே சாகுபடி பண்ணப்படல. பாண்டிச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளில் மட்டும்தான். கடலூர்லேயும் பெருசாக கிடையாது, பாண்டியை ஒட்டிய கடலூர் பகுதியில் மட்டும்தான் இது கிடைக்கும். வேறு எங்கேயுமே சாகுபடி பண்ணப்படலை. அதுக்கப்புறம் கேரளாவில் கொஞ்சம் இருக்குது. கேரளாவில் இது பேர் வேறு. இங்கே வந்து இது சிறுவள்ளி கிழங்கு இல்லை சுருளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் கிடைக்கும். குறிப்பாக அந்த தை மாசியில் ஆற்று திருவிழா அப்படின்னு சொல்லி நடக்கும். அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த பகுதிகளில் விளைவிக்கிறாங்க, இல்லை அறுவடை பண்ணுறாங்க. இதோட சுவை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ட எல்லா கிழங்குலையும் எனக்கு பிடிச்ச கிழங்குகள், இந்த பகுதி மக்களுக்கு பிடிச்ச ஒரே கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறுவள்ளி கிழங்கு தான். இது எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் சும்மா அவிச்சு அப்படியே எடுத்திங்கன்னா இதில் வந்து இனிப்பு, புளிப்பு, எல்லா டேஸ்ட்டும் இதுக்குள்ளேயே இருக்கும். அப்போ நீங்கள் மற்ற கிழங்குலாம் சமைச்சிங்கன்னா ஏதோ ஒன்று சேர்த்து தான் சாப்பிட முடியும், அப்படியே சாப்பிட முடியாது. ஆனால் இந்த கிழங்கு அப்படி கிடையாது. இந்த குறிப்பாக இங்கே வந்தாங்க அப்படின்னா நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க, இந்த கிழங்கு தான் வாங்கி கொடுத்து அனுப்பாங்க பருவ காலங்களில். ஏன்னா இது 2 மாதம் மட்டும் தான் கிடைக்கும். தை மாசி அதிகபட்சம் பங்குனியில் பாதி தேதி வரைக்கும் இது வந்து நீங்கள் கிழங்கு அறுவடை கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால் இதை வாங்கி நிறைய பேர் சேமித்து வச்சுப்பாங்க. அது இல்லாமல் நிறைய சொந்தக்காரருக்கு இதை வாங்கி வந்து கொடுத்து அனுப்புவாங்க. தன்னோட பொண்ணு வீட்டுக்கோ இல்லை மருமக வீட்டுக்கோ என்னன்னா இதை தான் வந்து அதிகமாக கொடுத்து அனுப்புகிற ஒரு கிழங்கு. இந்த பகுதியில் பூர்வீகமாக இங்கே இருந்து ஒரு கிழங்கு அதை பார்க்குறோம் நாங்கள். இது வந்து சும்மா நீங்கள் இந்த ஒரு கிழங்கு நடவு பண்ணிங்கன்னா ஒரு 2 கிலோ கிழங்கு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும். ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய கிழங்கு இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேப்பங்கிழங்கு, நம்ம சேம்புன்னு சொல்லக்கூடியது சேப்பங்கிழங்கு. இந்த பகுதியில் சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை கூட நம்ம ஒரு செடி அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இது ஒரு இதுதான் அதோட இது வேறு ரகங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 ரகங்கள் இந்த வருஷம் வந்து சேகரிச்சிருக்கோம். இது வந்து நார்மலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரகம். கிழங்கு சின்னதாக வரும். இது இந்த வருஷம் சேகரித்த ஒரு ரகம், நல்லா பெருசாக வரக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு ரகமும் சேகரித்தோம், பந்து மாதிரி பெருசாக வரக்கூடியது. இந்த 3 ரகங்கள் சேகரிச்சிருக்கோம். இதெல்லாம் இன்னொரு ரகம் இருக்குது, சிகப்பாக வரக்கூடிய. இதே இலை வந்து சிகப்பாக வரும், அது சிவப்பு சேம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்ட ஒரு 4 ரகங்கள் நம்மகிட்ட இந்த சேம்பில் இந்த வருஷம் வந்து சேகரிச்சு முடிச்சிருக்கு. இந்த சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தண்ணி ஓடுற வாய்க்காலில் நீங்கள் ஒரு வருஷம் ஒரு செடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயல் ஃபுல்லாக வாய்க்கால் ஃபுல்லாக இதுவே பிரிஞ்சிடும். கிழங்கு பிரிஞ்சு போய் சேர்ந்து உங்களுக்கு 100 செடி 1000 செடி அதுவே உருவாக்கிடும். ரொம்ப சிறப்பான ஒன்று. அடுத்தது நம்ம சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் முளைச்சிருச்சு. நம்ம கற்பூரவள்ளி செடி மாதிரியே இருக்கும். இது எந்த பகுதியில் அதிகமாக பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கேரளா பகுதிகளில் இது அதிகமாக இந்த சிறுகிழங்கை சாகுபடி பண்ணுறாங்க. மற்ற பகுதியில் இது அதிகமாக கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதை சைனீஸ் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளோட நேட்டிவ், ஆனால் இது சைனீஸ் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தமிழகத்தோட இது பூர்வீகம் தான். இது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்டோம், அதோட டேஸ்ட்லாம் பிடிச்சி போனவங்க மற்ற கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது சாப்பிட்டானா ஆல்மோஸ்ட் அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அந்த சுவையெல்லாம் கொடுத்துரும். ரொம்ப இதோட நீங்கள் எந்த குழம்பு சமைச்சாலும் இல்லை வறுத்தாலும் எதை பண்ணாலும் இல்லை டேஸ்ட் வந்து அவ்வளோ
அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா திருநெல்வேலி போகும்போது இல்லை மற்ற நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது இதை வந்து சமைச்சு கொடுப்பாங்க. இந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா. அடுத்தது நம்ம கிட்டே இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி காவலி கிழங்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காவலி கிழங்குல நிறைய வகைகள் இருக்குது. அந்த ஏர் பொட்டேட்டோன்னு சொன்னேன் இல்லையா, இதில் கொடி ஊரில்னு சொல்லக்கூடியது. இந்த கொடி ஊரில் இது எல்லாமே ஒரு வகை தான். புள்ளியாக இருக்கும், காய் கொஞ்சம் சின்னதாக, இதை விட சின்னதாக வரும். பட் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, காட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நமச்சல் கொஞ்சம் இதை விட இது வந்து சுவை அடிப்படையில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இது மருத்துவ தன்மை வந்து இதில் அதிகம், இதை விட இதில் அதிகம். இது கம்மியாக தான் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த ரகம் அதிகமாக வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இந்த வந்து சித்தரத்தை கிழங்குகளில் நம்ம நிறைய மூலிகை சார்ந்த கிழங்குகளையும் நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம். வெறும் வந்து இதெல்லாம் வந்து உணவாக எடுத்துக்கிறோம்னா இதெல்லாம் வந்து மூலிகையாக எடுத்துக்கிறது. இப்போ சித்தரத்தை இதுவும் கிழங்குல தான் நமக்கு, இந்த வேறு கிழங்கு தான் நம்மளுக்கு வந்து மருந்தான் பயன்படுது. சளி காய்ச்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் கஷாயம் வச்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப அருமையாக கேட்கும், இதோட ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கஷாயம் வச்சு சாப்பிடலாம். இஞ்சியோட அந்த ஃப்ளேவர் மாதிரி இருக்கும், நல்ல ஒரு அருமையான மனமாக இருக்கும், இது நீங்கள் சாப்பிட முடியும். அடுத்து வந்து சித்தரத்தை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேரறுத்தை. இது வந்து மலையில், இது எப்படி சமவெளியில் விளையுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மலையில் விளையும். இதோட கிழங்கு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா முத்தணும். ஆனால் நம்ம இது அறுவடை பண்ணிட்டோம் நம்மளுக்காக. இப்போ விதைக்கும் வந்துருச்சு, கொஞ்சம் முளைச்சி செடி வந்துருச்சு. இது விதைக்கும் பயன்படுத்திக்கலாம், உணவுக்கும் எடுத்துக்க முடியும். சித்தரத்தை பேரறுத்தை. அப்போ இந்த ரெண்டு கிழங்கு வந்து நம்ம இதோட இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், இதோட இலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மலைக்கானது, இது வந்து சமையலுக்கானது. அடுத்தது நம்மக்கிட்ட என்ன கிழங்கு இருக்குது அப்படின்னா இதை பிடிக்காரன்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில். பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு எப்படி நம்ம சட்டிக்காரன்னு சொல்கிறோமோ இது வந்து சட்டிக்காரனை இந்த பகுதியில் சொல்லக்கூடியது. இது வந்து பிடிக்காரனை. ஏன்னா அப்படி பிடிக்கிற அளவில் இருக்கிறதுனால இது பிடிக்காது. இது காரணம் தான் இந்த நமைச்சல் வந்து அதிகமாக இருக்குது. இது எப்படின்னா மற்ற கிழங்கு மாதிரி உடனே வச்சு சாப்பிட முடியாது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் அந்த மாதிரி ஆற போட்டுருவாங்க. அறுவடை பண்ணால் இதை சமைக்கவே மாட்டாங்க. ஏன்னா சமைச்சோன்னா நான் வாயில நமைக்கும், இப்படி பிறண்ட சாப்பிட்டே நம்ம நமைக்குமோ அதே மாதிரி இந்த கிழங்கு நீங்கள் சாப்பிட்டீங்க நமைக்கும். ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இரும்பு துண்டு ஏதாவது சாவி இருந்துச்சு வீட்டோட சாவினா அதில் சட்டியில் போட்டு தண்ணி வச்சு அப்புறம் தான் கொதிக்க விடுவாங்க. அந்த நமைச்செல்லாம் அதை எடுத்துரும் இதில் இருக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லி சமைக்கிற மெத்தட்லேயே இதை அப்படி தான் சமைப்பாங்க. இந்த கருணக்கிழங்கு இப்போ கருணக்கிழங்கு நிறைய வீரியங்கள் வந்துச்சு. ஆனால் நம்ம நாட்டு கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமிக்கும், வாய் அவ்வளோ நமிக்கும். அப்போ இப்போ வரதெல்லாம் அந்தளவுக்கு நமிக்கதே கிடையாது. அப்படியே சாப்பிட்டா மற்ற கிழங்கு மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம பூர்வீக கிழங்கு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அதோட மருத்துவத்தன்மை கரெக்டாக கிடைக்கும். இது எல்லாமே ஆற போட்டு சமைக்கணும். குறைஞ்ச 2 மாதம் அந்த மாதிரி வச்சிடணும், நடுவில் சமைக்கவே கூடியது. ஆனால் இந்த வெத்தலை கிழங்குலாம் அப்படி கிடையாது. நீங்கள் அறுவடை பண்ணிங்களா, நீங்கள் ஒரு வாரத்தை கூட சமைக்கலாம், 2 நாளாக சமைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி கிழங்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் வச்சிருந்து சமைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகமாகும். நீங்கள் இப்போ இந்த கிழங்கு அறுவடை பண்ணிங்களா, எந்த கிழங்கு வேணால் அறுவடை பண்ணிங்க, உடனே இன்றைக்கி சமைக்க நாளைக்கு சமைக்காமல் ஒரு வாரம் 10 நாளில் 1 மாதம் 2 மாதம் இருந்து சமைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாக 2 மணிக்கு கூடுதலாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கிழங்குகளை பொறுத்த வரைக்கும் உடனே சமைக்கக்கூடாது, வச்சிருந்து சமைச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் தண்ணி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த தண்ணி சுண்டுச்சுன்னா தான் நம்ம அந்த சுவையை வந்து அதிகமாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இது பிடிக்கிழங்கு, இது வந்து சட்டிக்காரனை. இந்த 2 காரணையும் நம்ம வந்து தோட்டத்தில் போட்டிருக்கோம். இது இல்லாமல் ஒரு சில கிழங்கு நம்ம எடுக்கல. இப்போ காரக்குட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி ஓடைகளில் ஏரிகள்லாம் நிறைய கிடக்கும். அதோட இலையும் சமைச்சு கீரையாக சாப்பிடுவாங்க, கிழங்கு சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்மகிட்ட ஒரே ஒரு செடி தான் அப்புறம் எடுத்து நட்டுருக்கோம். அதனால் நம்ம அதை அறுவடை பண்ணலை. நம்ம அடுத்த டைம் அதை பார்க்கலாம் அது எப்படி இருக்கு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய கிழங்குகள் இருக்குது. இப்போ நம்ம சேர்மங்கிழங்கு இல்லை காட்டுவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேறு எங்கேயும் சாகுபடி பண்ண முடியாது. இதை நண்பர் ஒரு கிழங்கு திருவிழாவிலேருந்து வாங்கி கொடுத்தார், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம், ஆனால் இது நம்ம விளைய வைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது வந்து விதையிலேருந்து காட்டில் கொட்டி வளர்ந்துட்டே இருக்கும். நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனால் வந்து இது ரொம்ப பாறை இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் விளையக்கூடியது, ரொம்ப மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இந்த சேர்மங்கிழங்கு இல்லை காட்டுவள்ளி கிழங்கு சொல்லக்கூடியது ரொம்ப சிறப்பான ஒரு ரகம். மலைப்பகுதியில் காடுகள், குறிப்பாக அந்த வறட்சியான காடுகள், இங்கே நம்ம பகுதி பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி காடுகள் தான் அதிகமாக அது இருக்குது. இப்போ மழை காடுகள் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் தான் மழை காடுகள். இப்போ இந்த பக்கம் இருக்க நம்ம வந்து ஜவாத மலை, சேர்வராய மலை, இங்கே செஞ்சு பார்க்க மலை, இந்த மலைகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சேர்மங்கிழங்கும் காட்டுவள்ளி கிழங்கு வந்து இருக்குது. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா கிழங்கு அறுவடைக்காக அந்த கிராம மக்கள் குழுவாக போயிட்டு மேலே ஒரு வாரம் தங்கியிருந்து அந்த கிழங்குல அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த எப்படி சொல்கிறது, திருவிழா காலங்கள் இல்லை பொங்கல் நேரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த அறுவடைக்காக போவாங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிற கிழங்கு பார்த்திங்கன்னா இது கல்வாழை இல்லை கொட்டவாழைன்னு சொல்லுவாங்க. இதில் அழகுக்காக மட்டும் தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. இது நிறையா வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும். இது பார்த்திங்கன்னா அதோட கிழங்கு தான் இது இன்னும் நல்லா முத்தனா பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் நிறைய வகைகள் இருக்குது. இதில் கூடாத ரகங்கள் இருக்குது, சாப்பிடக்கூடிய ரகங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக அப்படின்னா கழிவு நீர்களை சுத்திகரி பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு குளியலறையிலேருந்து வருது, இல்லை வந்து நம்ம அதிகமாக இப்போ கெமிக்கல் பயன்பாடு இருக்கிற இடங்களில் தண்ணி வருது அப்படின்னா அந்த தண்ணி தேங்குற இடங்களில் இதை வளர்ச்சிடுவாங்க. அந்த இடத்துல இது வளரும் போது என்னென்னா அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் இது எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி அந்த நிலத்தை வீணாகாமல் பார்த்துக்கும். இப்போ நிறைய பகுதிகளில் எங்கெல்லாம் கழிவு நீர் அதிகமாக தேங்குதோ அந்த இடத்துல அந்த கல்வாழி என்ன பண்ணுவாங்க இப்போ நடவு பண்ணி அந்த தண்ணி
சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கான வேலைகள் செய்கிறாங்க. நான் குறிப்பாக நம்ம வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன ரசாயனங்கள் வருது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ இன்னொரு தாவரமும் இருக்குது, அதுவும் நம்ம வச்சுருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக பயன்படுத்தலாம். இதோட கிழங்கை வந்து ஆக்சுவலி நம்ம உணவாக எடுத்துக்க முடியும். ஆனால் என்னன்னா இதை நம்ம நல்ல தண்ணியில் வளர்த்தா மட்டும் தான் உணவாக எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம அந்த கழிவு தேங்காய் தண்ணியில் வச்சோம்னா அதை பயன்படுத்தக்கூடாது. அது வந்து அந்த சுத்திகரிப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல் கண்டென்ட் இருக்கும், அந்த கிழங்குல அதை சாப்பிடக்கூடாது. அப்போ இதை நம்ம நல்ல தண்ணியில் தண்ணி ஓடுற வாய்க்காலில் வச்சோம் அப்படின்னா இது நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம இதையும் சமைச்சு சாப்பிட முடியும். ரொம்ப அருமையான ஒரு தவிர. இதை நம்ம அழகுக்கு மட்டுமே பயன்படுத்திருக்கோம், இதையும் உணவாக எடுத்துக்க முடியும் நம்ம. இதுதான் இது மாதிரி வந்து நம்மகிட்ட நிறைய வகையான இப்போ எப்படி நம்ம காய்கறிகள் நிறைய ரகங்கள் சொல்கிறோம், இப்போ தானியங்களை சொல்கிறோம், நெல் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து கிழங்குலையும் நிறைய உணவு பன்மை இருக்குது. அதாவது நம்ம இது எல்லாத்தையும் ஏன் இவ்வளோ வகைகள் சாப்பிடணும், கிழங்குல ஏதாவது ஒரு கிழங்கு சாப்பிட்டா போதாது, அதுலேருந்து நமக்கு ஒரு உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சிடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த உணவு பன்மையத்தை பற்றி ஐயா நம்ம சொல்லியிருக்காரு நிறையா. 2000 வருஷத்துக்கு மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 வகையான தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய உணவை தான் மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்க இப்போ எந்த அளவுக்கு ஆற்றலோடு இருந்திருப்பாங்க பாருங்கள். நம்ம இன்னைக்கு வந்து வெறும் 20 வகையான தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய உணவு தான் எடுத்துக்கிறோம். அதுவும் ஒரு 5 தான் ரொம்ப அதிகம். அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய் நினைக்கிறேன். இது 5 தாண்டி நம்ம உணவு அது 5 இல்லைனா சமைக்க முடியாது நம்ம நம்புறோம். இங்கே பாருங்கள், இப்போ அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, இந்த 5 இல்லைன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம சமையலே இல்லைன்னு நினைக்கிறோம். அரிசிலாம் சமைக்க முடியுமா, இல்லை கோதுமைலாம் சமைக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் சமைக்க முடியும். இப்போ இது இல்லாமே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தாவரங்கள் நம்ம கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி உணவாக எடுத்துக்கிறது அப்படின்றத நம்ம பழகிக்கணும். அது குறிப்பாக கிழங்குகளுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. இப்போ நம்ம காய்கறிகளை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். நம்ம கிட்ட வந்து இப்போ ஒரு 500 வகையான காய்கறி இருக்குது. இருந்தாலும் கூட கிழங்கும் நம்ம விட்டுறக்கூடாது. மற்ற இப்போ தானியத்தை நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை நெல் சாப்பிட்ற மாதிரி இந்த கிழங்குகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதுலேயும் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். இதே நம்ம அடுத்த தலைமுறை கடத்தி கொண்டு போகணும். நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றோமோ, இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்குது, இது கிடைக்குதுன்னா அந்த அடுத்த விதைகளை இல்லை இதை பற்றின தெளிவான தன்மையை நம்ம எடுத்து கொடுக்கணும். நம்ம அமுக்கரா கிழங்கு சொல்கிறோம். அமுக்கரா கிழங்கு பார்த்தீங்கன்னா அது கிழங்கா மட்டும் நம்ம பயன்படுத்தலை. அமுக்கரா கிழங்குலேருந்து வரக்கூடிய இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை வந்து நாங்கள் அரைச்சி இந்த பகுதியில் பாண்டிச்சேரி குறிப்பாக இந்த திருவகரை பக்கமாக இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லார் வீட்டிலையும் அந்த அமுக்கரா செடி வச்சுருப்பாங்க. ஆனால் அமுக்கரா வந்து என்னென்ன எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் கிழங்கு மட்டும்தான் மருத்துவம், அது கிழங்குக்காக சாகுபடி பண்ணுறாங்க, சாகுபடி பண்ணி அந்த கிழங்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பவுடராக மாற்றுறாங்க, அது நிறைய இதுக்கு பயன்படுது. ஆனால் அந்த பகுதியில் எல்லார் வீட்லையும் வச்சுருக்காங்க, யாருக்கும் கிழங்கு பயன்படுத்துறதில்ல. அந்த இலையை மட்டும் எடுக்கிறாங்க, ஒரு 20 இலையை எடுத்து அம்மியில் அரைச்சி ஒரு சாந்து மாதிரி தயார்படுத்துறாங்க. அந்த சாந்து எடுத்துகிட்டு போய் குழம்புல கரைச்சி விட்றாங்க. அந்த காரக்குழம்பு, புளி குழம்பு, கருவாட்டு குழம்பு கரைச்சி விட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சுவையை கொடுக்குது. குழம்பு கெட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குழம்பு மறுபடியும் சாப்பிடணும் தூண்டுதலை கொடுக்குது. அப்போ அது இல்லாமல் அந்த அமுக்கர கிழங்குல வரக்கூடிய விதைக்காய், சுண்டக்காய் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்க, பறிக்கிறாங்க, அதை வத்தல் போடுறாங்க. அதில் வத்தல் போட்டு நம்ம குழம்புல தாளிச்சிக்கிறாங்க. அப்போ அதுவும் உங்களுக்கு மருத்துவமாக கிடைக்குது. இப்போ வெறும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த கிழங்குன்னு சொன்னால் கிழங்கு மட்டும் உணவு கிடையாது, இந்த இலையும் மருத்துவம். இந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டு சேப்பங்கிழங்குன்னு சொல்கிறோம். சேப்பங்கிழங்கு கிழங்கு மட்டும் கிடையாது, இந்த தண்டு தனியாக எடுத்து பொரியல் பண்ணுவாங்க, இந்த இலையை தனியாக கீரையை எடுத்து சமைப்பாங்க. அப்போ நம்ம இதில் நான் கிழங்கு பற்றி மட்டும் தான் சொன்னேன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலை, இப்போ நம்ம இது சொன்னோம் இல்லையா, சித்திரத்தில் கிழங்கு சொன்னோம், அதே மாதிரி இலையும் பயன்பாடு. அப்போ இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மற்ற பயன்பாடையும் தெரிஞ்சுக்கணும். வெறுமனே இப்போ கிழங்கு பற்றி மட்டும் பேசணும், கிழங்கு மட்டும் பயன்படுத்தி அதில் தூக்கி போகிறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு கிழங்கு அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிழங்குல வேறு என்ன பயன்பாடு இருக்கும். அதோட ஒரு சிலதில் இந்த வேர்க்க தண்ணி கிழங்குன்னு ஒன்று வரும். இப்போ நம்ம மாங்காய் இஞ்சியோ இல்லை கஸ்தூரி மஞ்சள் சாகுபடி பண்ணால் மஞ்சள் கூட சின்ன தண்ணி காயின்னு ஒன்று வரும், அதையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டை வந்து தனியாக இப்போ சின்னதாக இருக்குது, இவ்வளோ பேர் தண்டு கிடைக்கும். இதில் இல்லை இவ்வளோ பேர் தண்டு வரக்கூடிய ரகங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சோம்னா ஒரு யானையோட தந்த மாதிரி ஒரு கிழங்கு தண்டுலாம். அந்த தண்டை மட்டுமே என்ன பண்ணுவாங்க, ஸ்லைஸ் பண்ணி துண்டு ஆக்கி அதை பொரியல் பண்ணுவாங்க. அதில் வந்து வறுத்து இது பண்ணுறது எல்லாமே நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டு அதோட அடுத்த பயன்பாடு என்னன்னு தேடி எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பயன்படுத்திருக்காங்க, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அதை பற்றி நிறைய பேசல. ஆனால் இது இப்போ ஒரு கிழங்கு இருக்குன்னா அது எந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்தணும், இல்லை எந்த நோய் வருது இல்லை அது வருதுன்னா எதுக்கு முன்னாடி அதை எடுத்துக்கணும், அதில் எப்படி எடுத்துக்கணும், இப்போ நேரடாக சாப்பிடலாமா இல்லை பவுடராக சாப்பிடலாமா இல்லை அதை வந்து வேற எந்த மாதிரி எடுத்துக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த கிழங்குல நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு பாய்க்கணும். கிழங்குல குறிப்பாக எடுத்துக்குங்க அப்படின்றத நம்ம சொல்ல மற்ற இதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, காய்கறி கொடுக்கணுமோ, நெல் கொடுக்குற மாதிரி கிழங்குல அதிக உணவு எடுத்துங்க. நல்லது, நன்றி.